அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாசம் வந்தாலே வரலட்சுமி பத்தி நிறைய பேர் வந்து வீடியோ வந்து போடுவாங்க, பேசுவாங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவும் போடுவேன். இருந்தாலும் எல்லாராலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலட்சுமி தாயார் வந்து அவங்களோட அருள் வந்து கிடைக்கணும், எல்லோருக்குமே கிடைக்கணும், எல்லார் வீட்லயுமே அவங்க வந்து நிலைச்சு இருக்கணும், அந்த வரத்தை வந்து அவங்க கொடுக்கணும், மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருடைய ஆசையும் என்னுடைய ஆசையுமா தான். பொதுவா வந்து வரலட்சுமி நோம்பு 3 நாள் வந்து இருப்பாங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் அழைச்சி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி தாம்பூலம் எல்லாம் கொடுத்து சனிக்கிழமை வந்து கலசத்தை கலப்பாங்க. இது ஒரு முறை. அந்த மாதிரிலாம் எங்களால செய்ய முடியாது. ஆனா வந்து வரலட்சுமி நோம்பு இருக்கணும்னு ஆசையா இருக்கு, எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? கலசம் இல்லாம இல்ல வந்து அந்த மாதிரி வந்து உருவ பொம்மைகள்லாம் வச்சு அம்பாளுடைய உருவம்லாம் வச்சு எங்களால வழிபாடு பண்ண முடியாதுன்னா நாங்கெல்லாம் எப்படி வழிபாடு செய்யறதுன்னு சில பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். இதை பத்தி ஒரு சில யூடியூபர்ஸும் சொல்லி இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. வரலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க எங்க வந்து ஒரு உண்மை, நேர்மை, சுத்தமான மனசு இதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா வருவாங்க. ஏழை பணக்காரன் இவங்க பிரம்மாண்டமா செய்யறாங்க, இவங்க இத்தனை பேருக்கு தாம்பூலம் கொடுத்தாங்க, இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாங்க, இவங்க ஒரே ஒருத்தர் தான் தாம்பூலம் கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நமக்கு எப்படி வந்து நம்ம அன்பை வந்து அவங்க பக்தர் வந்து காமிச்சாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் கடவுள் வந்து பார்ப்பாங்க. நீங்க ஒருத்தருக்கு கூட அந்த தாம்பூலத்தை கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கலாம், அதையும் மீறி அந்த நாள்ல நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 10,000 பேருக்கு கொடுத்த தாம்பூலம் கொடுத்த வசதி இருக்கிறவங்க செய்யறதை விட நீங்க ஒருத்தருக்கு கொடுக்குற அந்த தாம்பூலத்தை தான் அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சோ அதனால வந்து போட்டோ மட்டும் வச்சு நம்ம எப்படி வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதா இந்த வரலட்சுமி நோம்புல நம்ம பார்க்க போற முதல் வீடியோ பதிவா இருக்க போது. இது வந்து நான் லட்சுமி குபேர பூஜைக்காக நான் செஞ்ச வீடியோ, எடுத்த வீடியோ தான் இது. இதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே தான் வரும். அதுல சில சேஞ்சஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு மணப்பலகையை வந்து எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச தாமரை பூக்குளமோ இல்ல இந்த மாதிரி வந்து ஸ்டென்சில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாதம் வரைஞ்சோ இல்ல வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு மலரோட படமோ ஏதோ ஒண்ணு வந்து வரைஞ்சுக்கோங்க. பச்சரிசி மாவு இருந்தா நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்க வரைஞ்சிட்டு கலர் வண்ணங்கள் வந்து கொடுக்கறதுனா அது உங்களுடைய விருப்பம் தான். மணப்பலகைக்கு மஞ்சள் தடவிட்டு மேல வந்து கோலம் போட்டுருங்க. ஏன்னா கோலத்துலதான் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை அமர்த்த போறோம். அதாவது மகாலட்சுமியா இருக்கிறவங்கள வரலட்சுமியா நம்ம வந்து அழைக்க போறோம். ஏன்னா எல்லார் வீட்லயும் வரலட்சுமி தாயாரோட போட்டோ வந்து இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. கலசத்துல ஆவாகனம் செய்வாங்க, இல்லைன்னா அம்பாள் உருவத்துல ஆவாகனம் செய்வாங்க. சோ அந்த மாதிரி இல்லாதவங்க உங்க வீட்டுல மகாலட்சுமி சிலை தான் இருக்கு சின்னதா அப்படின்னா அதையும் நீங்க பயன்படுத்தலாம். இல்ல போட்டோ தான் இருக்கு, இல்ல லட்சுமி குபேர பூஜை போட்டோ அந்த போட்டோ தான் இருக்கு அப்படின்னா அதையும் பயன்படுத்தலாம். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் போட்டோ தனியா கிடையாது. குபேரர், அவங்களுடைய மனைவி, அப்புறம் மகாலட்சுமி இவங்களோட தான் சேர்த்துதான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோ இருந்தாலும் ஓகே தான், இல்ல தனியா மகாலட்சுமி போட்டோ இருந்தாலும் ஓகே தான். மனையை ரெடி பண்ணி அமர்த்திட்டு அதுக்கப்புறம் வாசல்ல இருந்து மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வந்து கையால வந்து எடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் நிலைவாசலுக்கு வெளியே வச்சு நல்லபடியா வந்து அவங்கள வந்து அலங்காரம் பண்ணி, உங்களால எப்படி அலங்காரம் பண்ணுவீங்களோ அது மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. போட்டோக்கு நம்ம வந்து பெருசா அலங்காரம் பண்ண முடியாது, அதனால வந்து மஞ்சள் குங்குமம் இல்ல சந்தன குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு நீங்க எப்படி வந்து மாலை போடுறீங்களா இல்ல பூ போடுறீங்களோ இல்ல மல்லிகை பூ சரமா வந்து சாத்துறீங்களா இல்ல வளையல் மாலை மாதிரி போடுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வெளியே இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம். இது கலசம் இல்லாதனால நம்ம வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது நமக்கு வரலட்சுமி நோன்பு வருது பார்த்தீங்களா, அந்த வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம செஞ்சாலே போதுமானது. இதுக்கு வந்து 3 நாள் நம்ம நோன்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல்ல நான் மாலை செஞ்சு வச்சிருப்பேன். அதை வந்து அம்பாளுக்கு உங்களுக்கு சாத்தி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பூக்கள் மட்டுமே போதுமானது. இது எல்லாமே என்கிட்ட நான் வாடகை வீட்டு இருக்கும் போதே யூஸ் பண்ணது, அதனால வச்சிருக்கேன். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த கோமதி சக்கரம், சோழி இதெல்லாம் நான் வந்து முன்னாடி வாங்கினது, ஆரம்ப காலத்துல வாங்கினது அப்படியே வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வளையலும் அப்படிதான். இந்த முரத்தலான மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு, இது மண்ணால செஞ்சது. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய். இது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, சோ அதனால வந்து சொல்றேன். இது வந்து பெரிய பிரம்மாண்டமான விளக்கெல்லாம் கிடையாது, இது சாதாரண அகல் விளக்கு தான். அதே மாதிரி நம்ம வந்து அன்னைக்கு உப்பு தீபம் ஏத்தணும்னு நினைக்கிறவங்க வரலட்சுமி நோம்பு அன்னைக்கும் உப்பு தீபம் வந்து ஏத்தலாம். நான் வந்து ஒரு சின்ன பித்தளை தட்டுல பச்சரிசி நிரப்பி அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு, வெள்ளி விளக்கு என்கிட்ட இருக்கு அதனால ஏத்துறேன். இல்லைன்னா உங்ககிட்ட காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாலும் அதுல கூட நீங்க வந்து ஏத்தலாம். ஸோ வெள்ளிங்கிறது சுக்கிரனுக்கு கூடியது அப்படிங்கிறதுனால நான் வந்து வெள்ளி தீபம் வந்து ஏற்றிருக்கேன். 2 பக்கத்தும் குத்து விளக்கு, உங்ககிட்ட குத்து விளக்கு இருக்கு அப்படின்னா கட்டாயம் குத்து விளக்கு அன்னைக்கு ஏத்துங்க. ஏன்னா அது ஒன்னே போதுமானது. மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வரலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வசம்பு, அதாவது பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வந்து ஒரு இதுல பக்கத்துல இதெல்லாம் மகாலட்சுமிக்கு உரியது அப்படிங்கறனால வச்சாச்சு.
அப்புறம் வலம்புரி சங்கு என்கிட்ட இருக்கு, அதனால அந்த வலம்புரி சங்கையும் வச்சுட்டேன். அது கூட சேர்த்து அன்னபூரணிக்கும் களையத்துல வந்து அரிசி கொட்டி அன்னபூரணியும் வந்து வச்சுட்டேன். கோமாதா சிலை இருக்கனால கோமாதாவையும் மகாலட்சுமி பக்கத்துல வச்சுட்டேன். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய ஒரு அம்சம் நிறைந்த ஒரு விஷயம் இவங்க எல்லாருமே. சோ அதனாலதான் வச்சிருக்கேன். உங்க வீட்டுல நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் கூட நீங்க வைக்கலாம். வரலட்சுமி நோம்ப நீங்க வந்து அன்னைக்கு மகாலட்சுமிக்கு உரிய தானியங்கள் கூட நீங்க பருப்பு, சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்க வைக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி நான் வந்து இப்ப குபேர பூஜை செய்யறதுனால சில்லறை அர்ச்சனை வந்து பண்ணேன். இதே வந்து நீங்க அன்னைக்கு வரலட்சுமி நோம்பனுக்கு குங்கும அர்ச்சனை கூட நீங்க வந்து பண்ணலாம். காலையிலேயே வந்து குளிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ அப்படிங்கறனால காலையிலேயே வந்து வாசல்ல இருந்து நீங்க முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க. வாசல்ல இருந்து வந்து வெளியே வந்து அழைச்சிட்டு நல்லபடியா மனையில உட்கார வச்சுட்டு குத்து விளக்குக்கு எண்ணெயோ நெய்யோ வந்து ஊத்திட்டு, அதே மாதிரி ஒரு காமாட்சம்மன் விளக்கு இல்லைன்னா உப்பு தீபம் எது ஏத்துறீங்களோ அதையும் வந்து ரெடி பண்ணி எண்ணெய் திரியெல்லாம் போட்டுட்டு நிலைவாசலையும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லபடியா வந்து வேண்டிட்டு குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் வேண்டிக்கோங்க. அதோட சேர்த்து துளசி மாடம் உங்க வீட்டுல இருக்கு, துளசி தொட்டி இருக்குன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்திடுங்க. சோ இது எல்லாமே வந்து ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடித்தமான விஷயங்கள். இவ்வளவுதாங்க. இதுல நீங்க பால் பாயசம் வந்து செஞ்சு வைக்கலாம் நிவேதனமா, இல்ல சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது ஒரு நிவேதனம் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இல்ல பால் பாயசம் வெண்பொங்கல் கூட வைக்கலாம். வெண்பொங்கலும் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் தான். சோ அந்த மாதிரி நிவேதனம் பண்ணிக்கலாம். நிலைவாசல்ல விளக்கு ஏத்துற பழக்கம் இருந்தா நிலைவாசல்ல விளக்கு ஏத்திக்கோங்க. அப்படி உள்ள வந்து குலதெய்வ பானை நான் வச்சிருக்கனால குலதெய்வத்துக்கும் வந்து விளக்கு வந்து ஏத்துவேன். அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏத்துறதுனா ஏத்தலாம், இல்ல மனசார வந்து விநாயகர் பெருமானை வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு உரிய உப்பு தீபம், குத்து விளக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஏத்திட்டு சாமிக்கு வந்து பூக்கள்லாம் நீங்க அலங்காரம் பண்ணிருப்பீங்க. உங்களால எவ்வளவு வந்து எதுல வந்து அர்ச்சனை பண்ண முடியுமோ அந்த அர்ச்சனை 108 மகாலட்சுமி தாயார் போற்றி நாளே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க இல்லைன்னா பாடல் மாதிரி ஓட விட்டு கூட நீங்க வந்து கேட்கலாம். செல்போன்ல ஓட விட்டு கூட நீங்க 108 அர்ச்சனை குங்குமத்தாலையும் பண்ணலாம், மல்லிகை பூனாலையும் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எளிமையா பண்ணிக்கோங்க. தாம்பூலம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், ஜாக்கெட் விட்டு, கண்ணாடி வளையல், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதை வந்து வச்சிருங்க. நிவேதனம் என்ன செஞ்சீங்களோ அதை வந்து வச்சிருங்க. சோ இந்த மாதிரி வந்து நீங்க எளிமையா வந்து ஒரு மகாலட்சுமி தாயாரை நீங்க வரவேற்கலாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு இது மாதிரி பண்ணலாம். அந்த தாம்பூலத்தை யாருக்காவது நீங்க கொடுக்கணும், வீட்டுக்கு வந்து நான் பெருசா கூப்பிட முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்கு எதார்ச்சியா அன்னைக்கு வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. யாருமே கூப்பிடாம நம்ம வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்குறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சோ அந்த மாதிரி வராங்கன்னா கொடுத்து வைங்க. இல்ல அப்படின்னா யாரும் இல்ல கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க கூட நீங்க போய் ஒரு தாம்பூலம் தான் நான் கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம், இல்ல 3 கொடுக்க முடியும்னாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து செய்யலாம். நீங்க யாராவது வீட்டுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா 3 சுமங்கலிகளை கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு ஆராதனை காமிச்சிட்டு அவங்க கிட்ட நீங்க வந்து மஞ்சள் குங்குமம், உங்களை விட பெரியவங்களா இருந்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கள வந்து அச்சதை வந்து போட சொல்லுங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நோன்பு கயிறு, நம்ம ஆடி பெருக்குக்கு நோன்பு கயிறு கட்டுவோம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு, அது மாதிரி வந்து சரடு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து காலையிலேயே வந்து கணவர் கையால நீங்க வந்து போட்டுக்கலாம். கணவருக்கும் நீங்க வந்து கட்டி விடலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நீங்க கட்டி விடலாம். சோ இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை வந்து எளிமையா பண்ண முடியும். தாம்பூலம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்காக வரலட்சுமி தாயார் நம்ம வந்து மகாலட்சுமி மூலமாவும் அழைக்கலாம், இல்ல எந்த மகாலட்சுமி தாயார் போட்டோ இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து அழைக்கலாம். ஒண்ணுமே தவறு கிடையாது. சிலைகள் இருந்தாலும் சிலைகளை வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். இந்த முதல் வருடம் நீங்க இந்த மாதிரி வந்து சிம்பிளா எளிமையா போட்டோ வச்சுதான் நான் வந்து உன்னை அழைக்கிறேன், கலசம் வச்சா தொடர்ந்து வைக்கணும்னு சொல்றாங்க, பயமுறுத்துறாங்க, அது வந்து வச்சு பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஞ்சலங்கள் இருந்தா இந்த மாதிரி நீங்க எளிமையா வந்து வரலட்சுமி நாள்ல அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அன்னைக்கு ஒருவேளை நீங்க மாதவிடாய் என்னால பண்ண முடியாதுன்னா அடுத்து வர வெள்ளிக்கிழமைய கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். சோ அதனால வந்து வரலட்சுமி பூஜைங்கிறது பிரம்மாண்டமா செய்யற பூஜை இல்ல, பெரியவங்களோட அதாவது சுமங்கலி பெண்கள்கிட்ட நம்ம வாங்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். நம்மளுடைய மாங்கல்ய பலம் நல்லபடியா இருக்கணும், நம்ம குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கறதான். அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் தான் வந்தாதான் நம்ம வந்து கொடுக்கணும்னு கிடையாது தாம்பூலம். கைம்பெண்கள் வந்தாலும் அவங்களுக்கும் நீங்க தாம்பூலம் கொடுக்கலாம். அதாவது மஞ்சள் குங்குமம் வைக்காம அது வச்சு கூட கொடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னா நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளவுஸ் விட்டும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கூட நீங்க வந்து கொடுக்கலாம். அவங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க கொடுக்க சொல்லி பூக்களும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுக்கலாம், வளையல்லாம் கொடுக்கலாம். நீங்க போடலைனாலும் பாப்பாட்ட கொடுங்கம்மா, இல்ல வந்து உங்களுக்கு மருமகள்கிட்ட கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு எத்தனை பேரோட ஆசை நமக்கு கிடைக்குதுங்கிறதா முக்கியமே தவிர நம்ம எவ்வளவு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம், எவ்வளவு பெருசா வந்து பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே வரலட்சுமி நோம்பு
நோன்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம எல்லார் வீட்டுக்கும் வரலட்சுமி தாயார் வர ரெடியா தான் இருக்காங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் மனசார அழைக்கிறோங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். எளிமையா செய்யுங்க, அவங்களோட வலிமை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா, இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வருஷம் ஒருத்தருக்காவது நீங்க கொடுத்து பாருங்க. அடுத்த வருஷம் நீங்க ஒரு 5 பேருக்காவது கொடுக்குற அளவுக்கு அந்த மகாலட்சுமி தாயாரும் அந்த வரலட்சுமி தாயாரும் உங்களை உயர்த்தி தான் வைப்பாங்க. திரும்ப கீழே இறக்கவே மாட்டாங்க. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. நீங்க யாரெல்லாம் இந்த வருஷம் புதுசா வரலட்சுமி நோன்பு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா தெரியப்படுத்துங்க, எனக்கும் சந்தோஷமா இருக்கும். லட்சுமி குபேர பூஜை அப்படிங்கிறது சில்லறை அர்ச்சனை பண்றோம். வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறோம். அந்த தாம்பூலத்தை கொடுத்து நம்மளுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் வேண்டிக்க போறோம். அவ்வளவுதான்.